My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee nudiya second round nudiya registration extend பண்ணிருக்காங்க 16ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி choice filling and choice locking process அப்படிங்கிறது as per the schedule அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல செகண்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரியான process இருக்கு, choice filling எப்படி பண்றது, NRI labs எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதுல எப்படி choices ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு தெரியும். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா விருப்ப இடங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் நமக்கு சார் நான் செகண்ட் ரவுண்ட்ல ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பை நான் பண்ணாம விட்டுட்டேன், எனக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ரெட் கலர்ல இருந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில இருந்து நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட எஸ்கலேட் பண்ணிட்டே இருந்தாங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. நம்மளும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கேட்டிருந்தோம். நிறைய மாணவர்கள் மெயில் போட்டிருந்தாங்க. பேஸ்ட் ஆன் மல்டிபிள் ரிக்வெஸ்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஹாஸ் ஃபைனலி எக்ஸ்டெண்டட் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு 16ஆம் தேதி வரைக்கும். இவங்க ஆல்ரெடி முடிச்சதுனால அந்த இடத்துல 13 அப்படின்னு இருக்கு. சரிங்களா, ஒருவேளை நீங்க இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலனா கூட இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெனு அப்படிங்கிறது இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சு பாருங்க. ஒன்ஸ் அதை படிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஐ ஹவ் ரெட் த அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் சொல்லி மூணுமே இருக்கும். ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுமே இதுல வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது இல்லைங்களா. எஸ், ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ். இந்த என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட்ஸ் என்ஆர்ஐ லேப்ஸில் கன்வெர்ட் ஆகும். சிமிலர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் ஆல் த காலேஜஸ். உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ், மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனை இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஆட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு இல்லையா. செகண்ட் ரவுண்டில் அப்படி கிடையாது, எல்லாருமே ஆட் பண்ணலாம். பட் ஸ்டில் செகண்ட் ரவுண்டில் அந்த மைனாரிட்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கும் தான் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் அவங்களுடைய அந்த மாணவர்களுடைய சாய்ஸஸ் எக்ஸாஸ்ட் ஆன உடனே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அன்ஃபில்டு சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்படி எல்லாம் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் காமிக்குதுன்னு பாருங்களேன். திருச்சி எஸ்ஆர்எம் காமிக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை மலையாள மைனாரிட்டி காமிக்குது, தனலட்சுமி, கற்பகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் காமிக்கும். அன்னைக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா தென் ஆல் த 22 private medical colleges and private universities எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே அப்படிங்கிறது ஆகும். ஸோ நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்கள்கிட்ட சில ரிக்வஸ்ட்டும் நம்ம வச்சோம், உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா நீங்கள் சேரலான்னு இருக்கீங்களோ அந்த காலேஜஸை மட்டும் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நம்ம சொல்கிற முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டுக்கு எக்காரணம் கொண்டும் திரும்பி போக முடியாது. செகண்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வரலாம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டுக்கு உங்களால் திரும்பி எக்காரணம் கொண்டும் போக முடியாது. இதை திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்திட்டே இருக்கிறோம், போக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டில் எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா நீங்கள் சேரலான் இருக்கீங்களோ அந்த காலேஜஸ் மட்டும் போடுங்க. உதாரணத்துக்கு ஒரு சினாரியோ காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால XRYங்கிற ஒரு காலேஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான கேண்டிடேட்னுடைய விருப்பம் ஒரு வேலம்மாலையோ அல்லது திருச்சி எஸ்ஆர்எம்லையோ நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஐ வாண்ட் டு மூவ் டு PSG அண்ட் KMCH. இந்த PSG அண்ட் KMCHல பணம் அதிகம் செலவானா கூட பரவாயில்ல, PSG KMCHல மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறேன் அல்லது என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டு வந்துச்சுன்னா அதில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போடலாம். KMCHனுடைய என்ன பண்ணலாம், என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய PSG மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி KMCHனுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருக்கோம். PSG என்ஆர்ஐ லேப்ஸ், KMCHனுடைய என்ஆர்ஐ லேப்ஸ். PSG KMCHல என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணலாம். வந்துச்சுன்னா ஓகே, வரல அப்படின்னா தென் ஆல்ரெடி நீங்கள் ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பீங்கல்ல அந்த காலேஜை உங்களுக்கு கன்னியூ ஆகும். இந்த 4 சாய்ஸ் தான் நான் போடுறேன், இந்த 4ல் ஏதாவது ஒன்று கிடைச்சா நான் போய் சேர்றேன், இல்லைன்னா நான் ஆல்ரெடி எனக்கு இருக்கிற வேலம்மாலையே கன்னியூ பண்ணுறேன் அல்லது கற்பக விநாயகாலையே கன்னியூ பண்ணுறேன் அல்லது திருச்சி எஸ்ஆர்எம்லேயே கன்னியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி போடும். இந்த கேண்டிடேட்னுடைய சாய்ஸஸ்ங்கிறது வெரி செலக்டிவ். நான் கோயம்புத்தூரில் PSG KMCH மட்டும்தான் எய்ம் பண்ணுறேன் சார், ஆல்ரெடி எனக்கு வந்து வேலம்மாவில் சீட் இருக்குது, ஆல்ரெடி எனக்கு வந்து முத்துக்குமரனில் சீட் இருக்குது, நான் ஏதோ ஒரு XRYங்கிற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், பட்
என்னுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர்ன்றதுனால கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த 2 காலேஜ்ல மட்டும் நான் ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜஸ் 37 கவர்மெண்ட் காலேஜஸும் போடுறதுனா நீங்க போடலாம், தப்பு கிடையாது. அதுல கிடைச்சா நீங்க போய் சேருவீங்கன்னா போடுங்க. நான் சேர மாட்டேன், எனக்கு நீல்கிரிஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சேர மாட்டேன், அப்ப நான் ஃப்ரீ எக்ஸிட்ல விடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க விடலாம். ஆனா நீல்கிரிஸ் சீட்டு கிடைச்சா அல்லது கேஎம்சிஎஸ்ல சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு ஒரு சில மாணவர்கள் இருப்பாங்கல்ல, நாகப்பட்டினம் கிடைச்சா போதும், அவங்களுடைய வாழ்க்கையும் நம்ம சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஆயிடும். அவங்களுடைய ஆசைகளை நீங்க வந்து ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி பண்ணுற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். அந்த கஷ்டம் அவங்களுக்கும் வேண்டாம், உங்களுக்கும் வேண்டாம். ஸோ அதனால நீங்கள் எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா சேருவீங்களோ அதை மட்டும் இதில் ஆட் பண்ணுங்க, மற்ற கல்லூரிகளை ஆட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நம்ம சேரலைன்னா கூட அவங்களாவது சேருவாங்க. ஒன்று வாழு அல்லது வாழ விடு அப்படின்னு சொல்லி ஆட்டோவுக்கு பின்னாடிலாம் எழுதி வச்சிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுதான், நீங்கள் சேருங்க, இல்லைன்னா மற்றவங்க சேரட்டும். நீங்கள் போட்டு நீங்களும் சேராமல் அவங்களும் சேர விடாமல் பண்ணுறது வந்து எந்த விதத்திலும் நியாயமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாய்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ப்ரிவியூ பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க, டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4th இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் சாய்ஸஸ். இந்த லாக் சாய்ஸஸ் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. 16ஆம் தேதி நீங்கள் வந்து கடைசி நாளில் அன்றைக்கி பண்ணிங்கன்னா போதும். இங்கே பண்ணாமல் விட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும். ஒருவேளை எனக்கு நீங்கள் உங்களுடைய மைண்டு மாறி இந்த 4 சாய்ஸ் போக வேறு ஏதாவது சாய்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இது எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன், இதே தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அதை மட்டும் போடுங்க. அது ஒரு காலேஜாக இருந்தாலும் ஓகே தான், அல்லது 10 காலேஜாக இருந்தாலும் சரி. இல்லை எனக்கு சீட்டே கிடைக்கல சார், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எல்லா காலேஜஸையும் போடலாம். ஆனால் எல்லா காலேஜையும் போடும்போது அந்த கல்லூரிகளெல்லாம் இடம் கிடைச்சா நான் சேர்ந்துருவேன்னா எல்லா காலேஜையும் போடுங்க. இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சில காலேஜஸில் சீட் கிடைச்சா நான் சேர மாட்டேன் சார் அப்படின்னு சில பேர் உறுதியாக இருப்பாங்க. அப்படி உறுதியாக இருப்பீங்க அப்படின்னா அந்த முடிவை இப்போவே எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணாமல் விட்டுருங்க, மற்ற மாணவர்கள் சேர்ந்துட்டு போவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் 2nd ரவுண்டில் நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா கூட ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஸ்டில் ஓப்பன். மேக் யூஸ் ஆஃப் த டைம். இதுலேயும் கடைசி வரைக்கும் நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தட் வில் அஃபெக்ட் த 2nd ரவுண்ட் பார்ட்டிசிபேஷன். 2nd ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிடலாம். ஸோ அதனால் இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிவிடுங்க. சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ வரும்போது நான் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன், கடைசி நாளில் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயே நம்ம ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே, ஒரு விஷயத்தை கூட இது வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணல. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து எல்லா மேஜர் அப்டேட்ஸும் ஆன் டைம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோவை பதிவு செஞ்சுருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றவர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.